ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான எக் கிரேவி ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த எக் கிரேவியை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்டர் மாதிரி கூட சாப்பிட்லாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், தோசை, ஏன் சாதத்தோட கூட செம்மையான காம்பினேஷனாக இருக்குங்க. நான் இன்னைக்கு இது சப்பாத்தியோட தாங்க செஞ்சிருந்தேன். இந்த எக்கை ஒரு பீஸ் எடுத்து அந்த கிரேவியில் வச்சு ஒரு சப்பாத்தி பீஸ் அதோட வச்சு வாயில் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ எக்கு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாம் இந்த எண்ணெயில் இப்போ முட்டையை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் இங்கே 6 முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதாவது 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சு உரிச்சு வச்சுருக்க எக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டையை போடும் போது ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். ஆயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் முட்டை வெடித்து மேலே தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டவ்வை மேக்ஸிமம் சிம்லேயே வச்சுருக்கிறது பெட்டர். இப்போ இந்த எல்லா முட்டையும் நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் முட்டையை மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி ஃபோர்ஸாக கிளறி விட்டீங்க அப்படின்னா முட்டை உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஜென்டலாக மெதுவாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது ஒரு 2 மினிட்ஸ் அந்த எண்ணெயில் குக் ஆனால் போதும். அண்ட் என்னோடய முட்டையில் அங்கங்கே வெடிப்பு இருந்ததுனால நான் இதில் எந்த ஒரு கோடும் போடல. உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கணும் அப்படின்னா நீங்கள் முட்டையை கீறி விட்டு கூட போடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லா எக்கையும் வெளியே எடுத்துடலாம். எடுக்கும் போது நீங்கள் கவனமாக எடுங்க, ஏன்னா முட்டை உருண்டு எண்ணெயில் விழுந்து எண்ணெய் மேலே தெறிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து மெதுவாக எடுங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்லேயே வச்சுருங்க, ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா இந்த மசாலா பொருள் இருக்கு இல்லையா அந்த எண்ணெயில், அது கருகி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ நீங்கள் சிம்லேயே வைங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வணங்கி அதோட கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இது நம்ம நல்லா வணக்கிடணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஆனால் ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. இதுக்கு நீங்கள் 2 பெரிய வெங்காயம் வரலும் கூட தாராளமாக போடலாம். இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வெங்காயம்லாம் நல்லா வதங்கி அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த முட்டை கிரேவிக்கு அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போய் அது நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இந்த டிஷ்க்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த டிஷ்ஷில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கனாலும் அதை இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடணும். அப்போ தான் அது ஒரு நல்ல அரோமாவும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசல்லாம் போய் அதை நல்லா வணங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இதுக்கு கூடுமானவரில் நல்லா பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். அதுக்குன்னு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அது தீஞ்சிரும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க. இப்போ இதில் இந்த தக்காளி வணங்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா வணக்கிடலாம். எப்பயுமே தக்காளி வணக்கும் போது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்குனா சீக்கிரம் வணங்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இப்போ உப்பு சேர்த்து வணக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே முட்டை வறுக்கிறதுக்கு அந்த ஆயிலில் மிளகாய்த்தூள் அண்ட் கறி மசாலா தூள் போட்டிருக்கறனால இதில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். நீங்கள் இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நார்மல் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக தான் இங்கே காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ மிளகாய்த்தூளை கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் இந்த தக்காளியை வந்து நம்ம வணக்கும் போது நல்லா அதை வந்து குத்தி விட்டு மேஷ் பண்ணி வணக்குங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆயிருந்தால் தான் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மல்லித்தூள் எப்பயுமே வந்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அதை ஆட் பண்ணதுக்கப்புறமே இந்த கிரேவி வந்து நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். தக்காளி வந்து மேஷ் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கொத்தமல்லி தூளை போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து திக்காயிரும். அந்த தக்காளி மேஷ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு வந்து திக்காகி சைடில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது கொதிச்சிட்டு இருக்க கேப்பில் ஒரு பவுலில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கரைச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ இதை கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த கேப்பில் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கு இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா அடியிலே கார்ன்ஃப்ளவர் நின்றும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிட்டு இந்த குழம்பு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நம்ம வந்து முட்டை வணக்கும் போது எண்ணெயிலும் உப்பு போட்டிருக்கோம் அண்ட் வந்துட்டு தக்காளி மையறதுக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு செக் பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை திக்கார அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து ஒன்று ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், முட்டை உடஞ்சிடாமல். எக்கை போட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து தூவி விட்டுடலாம். இதில் வந்து பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. பெப்பர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், முட்டை வந்து உடஞ்சிடாமல். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கை நிறைய கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்ம முட்டை கிரேவி ரெடி. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் முன்னே சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். நைட்டில் வந்து 2 சப்பாத்தி அதோட 2 எக் வச்சு இந்த எக் கிரேவி வந்து சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும் அண்ட் வயிறும் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கிரேவியோட 2 எக்கு 2 சப்பாத்தி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, டயட்டும் ஆச்சு. நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, தோசை, நான், ரொட்டி எது கூட வேணால் இதை வச்சு சாப்பிட்லாம், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோவை டயட்டில் இருந்துட்டு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.